அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலம் சஞ்சிகை ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த இரண்டு முக்கியமாக இந்த லைடன் 1990 லைடன் தீவு மண்டை தீவு படுகொலைகளும் புதைகுழிகளும் என்ற இந்த நூல் சோபா சக்தி அவர்கள் எழுதியது. அதை பற்றி சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். 9 பகுதிகளாக பிரித்து மிகவும் யதார்த்தமாக இலகு தமிழில் நேரடியாக நடந்த விடயங்களை அப்படியே பதிவு செய்திருக்கின்ற ஒரு ஆவணமாக இதை பார்க்கலாம். ஏற்கனவே ஆரம்பத்தில் அறிவிப்பாளர் சொன்னதைப் போல ஆவணப்படுத்தல் மிகவும் முக்கியமானது. தாயகத்திலே ஏராளமான இன அழிப்புகளின், படுகொலைகளின், கற்பழிப்புகளின், இன மோதல்களின் வரலாறுகள் முற்றுமுழுதாக அப்படியே மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவை கட்டாயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. இந்த நூல் ஒரு கற்பனை காவியமோ அல்லது கதை சொல்லியோ வாசகர்களை கவர்வதற்கான மோட்டிவேஷனல் ரைட் அப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊக்க முனைப்பு கட்டுரைகளையோ கொண்ட ஒரு புத்தகம் அல்ல. அதை இந்த எழுத்தாளர் தெளிவாக புரிந்து கொண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை தான் நேரடியாக கண்டவைகள், புதிய நேரடி சாட்சியங்களிடம் கேட்டறிந்தவை, அப்படி கேட்டவற்றில் வேறு வழிகளால் உறுதி செய்யப்பட்டவை, அப்படி எல்லாவற்றால் உறுதி செய்யப்படாத பகுதிகளை உறுதி செய்யப்படாத பகுதிகள் என்று சொல்லி ஒரு வரலாற்று எழுத்தாளனுக்குரிய அடிப்படை பண்புகளை, அவசியமான நெறிமுறைகளை கையாண்டு இந்த நூலை படைத்திருக்கின்றார். அதற்காக எழுத்தாளரை பாராட்டிக் கொள்ளலாம். ஒரு நூலின் ஏற்புக்காக அல்லது அறிவுஜீவிகளின் அங்கீகரிப்பிற்காக அல்லது சமூக ஆதரவிற்காக ஆய்வு ரீதியான கருத்து கணிப்பில் அதிக புள்ளிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக, அப்படியான தேவையற்ற நோக்கங்களுக்காக இந்த நூலிலே எதையும் அவர் வலிந்து திணிக்காமல் நடந்தவற்றை எழுதியிருக்கின்றார். நானும் தீவு பகுதியைச் சேர்ந்தவன். குறிப்பாக எனது ஊர்காவற்றுறை நேரடியாக 1990 நடந்த பாதிப்பில் எனது குடும்பம், எனது நேரடி உறவுகள், ஏராளமான உறவுகள் மற்றும் ஊரார் அத்தனை பேரும் அந்த ஊரை விட்டே துரத்தப்பட்ட, மிக பல்லாயிரக்கணக்கானவர் பாதிக்கப்பட்ட, பல நூறு பேர் படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றின் பகுதிக்குள் நானும் அடங்குகிறேன் என்பதை கவலையோடு இங்கே பதிவு செய்கின்றேன். இராணுவத்தினர் 1990களில் மிக மோசமான ஒரு சிக்கலுக்குள் மாற்றப்பட்டிருந்தார்கள். அதை அவர் தெளிவாக எழுத்தாளர் சொல்லியிருக்கின்றார். யாழ் கோட்டை விடுதலை புலிகளிடம் விழுந்துவிடும் ஒரு அபாய நிலையில் அதற்குள்ளே இராணுவத்தினர் அகப்பட்டுக் கொண்டு அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிக்கின்ற ஒரு சிக்கலான நிலைமை இருந்தது. அவர்களுக்கான உணவை கொண்டே கொடுப்பது கூட பிரச்சனையான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது கோட்டைக்குள் இருப்பவர்களை வெளியே எடுப்பது அல்லது கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு அந்த இராணுவத்தினருக்கு எப்படியாவது உணவை கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவைக்காக திடீரென இராணுவத்தினர் எடுத்த ஒரு மாற்று பாதை தான் தீவு பகுதி வழியாக ஊராற்றுறை ஊடாக நகர்ந்து வடக்கு நாரந்தனை பகுதிகளால் நடந்து அல்லைப்பட்டி மண்டைதீவு பகுதிகளில் நிலை கொண்டு அங்கிருந்து கோட்டைக்கு சென்று அங்கே அவர்களை வெளியேற்றுவது அல்லது அவர்களுக்கான தேவைகளை கவனித்து அவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் நோக்கம். ஆனால் அப்படி நகர்வதற்கு முன்னதாக எனது சகோதரர்களே, எனது குடும்பமே அங்கே இருந்தது. அதனால் இது நான் சொல்வது கற்பனையில் அல்லது யாரோ சொல்லது அல்லது காதால் கேட்டது மட்டுமல்ல, எனது உறவுகளும் எனது குடும்பத்தினரும் அனுபவித்ததை சொல்கின்றேன். சிறைகளிலே, சிங்கள பகுதிகளிலே சிறைகளிலே இருந்த மிக மோசமான குற்றவாளிகளை கடல் கோட்டைக்கு, ஊராற்றை கடல் கோட்டைக்குள் கொண்டு வந்து வைத்து அந்த நகர்விற்காக அவர்களுக்கு கருப்பு உடைகள் அணிந்து துப்பாக்கி கொடுக்காமல் வாள், கோடரி, கத்தி போன்ற கூறிய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை முன்னே நகர்த்தி அவர்களுக்கு பின்னே இராணுவம் தரையிறங்கியது ஊராற்றுறை. அப்படி இறங்கிய பொழுது ஊராற்றுறைக்குள் நகர்ந்த அந்த குற்றவாளி கும்பல்களும் மிக மோசமான இராணுவத்தினரும் கையில் அகப்பட்டவர்களை எல்லாம் வெட்டியும் அடித்தும் சித்திரவதை செய்தும் கொன்றொழித்தார்கள். கையிலே அகப்பட்டவர்கள் எந்த வயதினர் என்பதல்ல, படுகொலை செய்த வரலாறு நிறைய இருக்கிறது. அதிலே பங்குராஸ் குடும்பம் என்று ஒன்றை சொல்லலாம். அதான் முதலாவதாக நடந்தது. கடற்கரையில் இறங்கி முன் நகரும் பொழுது முதலாவதாக வருகின்ற வீதிக்குள் இருந்த அந்த பங்குராஸ் என்பவர், அவரோடு 5 பேர் குடும்பத்திலே,
அவரது மூத்த மகள் தனது குடும்பத்தோடு நகர்ந்து விட்டார், இரண்டாவதும் நகர்ந்து விட்டார். ஆனால் மீதியான 3 பிள்ளைகள், தனது பெண் பிள்ளை 18-19 வயதுதான் இருக்கும், 17-18 தான் இருக்கும். 2 ஆண் பிள்ளைகள், எல்லோரும் 20க்கு உட்பட்டவர்கள் தான். அந்த 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவரும் தனது மனைவியும் பங்கருக்குள்ளே இருந்தார்கள். அந்த படையினர் நகர்ந்து வந்ததும் முதலில் அகப்பட்டவர்கள் இவர்கள் தான். அந்த பெண் பிள்ளையை பலர் பாலியல் பலாத்காரம் செய்து அங்கேயே வைத்து படுகொலை செய்து, அந்த 2 இளைஞர்களையும் சுட்டு படுகொலை செய்து, அந்த தாயையும் தந்தையையும் அந்த பங்கருக்குள்ளேயே படுகொலை செய்து 5 அங்கேயே இறந்து போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இதே போல நீண்ட பல வரலாறுகள் இருக்கின்றன, பெயர் பட்டியலே தரலாம். அதனால் இந்த சோபா சக்தி எழுதிய இந்த வரலாறை பார்க்கும் பொழுது இப்படியான நீண்ட பல படுகொலை வரலாறுகள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டன அல்லது ஆவணப்படுத்தப்படாமல் விடுபட்டு விட்டன. அந்த வேதனையோடு தான் நான் இந்த நூலை பார்த்ததும் கட்டாயமாக இதை பற்றி பேச வேண்டும், ஏனென்றால் இவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இங்கே வந்திருக்கின்றேன். தமிழீழ நிலப்பரப்பில் மிக நீண்ட காலமாக நடந்து வந்துள்ள மிக மோசமான இன அழிப்பின் வரலாற்றில் பல திரிப்புகளும் பல மூடி மறைப்புகளும் பல கற்பனை சிருஷ்டிப்புகளும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. இப்போதெல்லாம் வெறுமனே 4-5 முக்கிய சம்பவங்கள் மட்டுமே இலங்கையில் நடந்த அரசு அடக்குமுறை சார்ந்த வரலாறுகளாக பேசப்படுகின்ற துயரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நடக்கிறது. 83 இனக்கலவரம், முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு, செம்மணி புதைகுழி விவகாரம், அல்லது கொழும்பு மற்றும் கொட்டாஞ்சேரி போன்ற பகுதிகளில் நடந்த அந்த ஆலயங்களில் குண்டு வெடித்த சம்பவமாக இருக்கலாம். இவைதான் பரவலாக ஏதோ 3-4 பிரதான சம்பவங்கள்லாம் இலங்கையில் நடந்தது போல பேசப்படுகின்ற ஒரு துயரமான காலகட்டத்திற்குள் நாங்கள் நகர்ந்து வந்துவிட்டோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இவை தவிர ஏனைய பேசு பொருட்களாக இந்த பௌத்த விகாரைகள் பற்றியது, சிங்கள குடியேற்றங்கள் பற்றியது, இராணுவ முகாம்கள் பற்றியது, கைதிகள் விவகாரம், காணாமலாக்கப்பட்ட விவகாரம் எல்லாம் ஒரு மேலெழுந்த வாரியாக பேசப்படுகின்ற விவகாரமாக இருக்கின்றனவே ஒழிய ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம் கொண்டொழிக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம். ஆனால் அவையெல்லாம் பதிவில் இல்லாமல் போகின்ற துயரம் உண்மையிலேயே கவலைக்குரியது. பல ஊர்களில், பல கிராமங்களில், பல தேர்தல் தொகுதிகளில், பல கடற்கரை பிரதேசங்களில் இலங்கை இராணுவ கடற்படை, ஆகாயப்படை, ஏனைய ஊர்காவல் படை, ஊடுருவல் படை, மப்தியிலே நடமாடிய படையினர், துணைப்படையினர், துணைக்குழுக்களின் படைகள், தலையாட்டிகள் மற்றும் இலங்கை அரச புலனாய்வு படையினர் என்று பரவலாக நடத்திய இன அழிப்புகளும் படுகொலைகளும் கற்பழிப்புகளும் கொடுமைகளும் களவுகளும் நாசகார வேலைகளும் அப்படியே பதிவில் இல்லாமல் போய்விட்டன. அதை சோபா சக்தி இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கூறுவதில் ஆறுதல் அடைகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல எனது நேரடி குடும்பத்தினரும் இதிலே பரவலாக பாதிப்படைந்தார்கள். எனது சொந்த அக்கா, மூத்த அக்கா, இராணுவம் கடற்கரையில் ஊராட்சியில் இறங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்தான் அவரது குழந்தையை பெற்றுக்கொண்டார். அப்போ 4 நாட்களே ஆன அந்த கைக்குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு இராணுவம் உறங்கிவிட்டது என்பதால் ஓடுவதென்றால் யோசித்து பாருங்கள், நாங்கள் அங்கே 1 மாதத்துக்கே குழந்தையை வெளியே கொண்டு போக மாட்டோம். ஆனால் இந்த 4 நாள் கைக்குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடுவதற்காக சைக்கிளிலே, இன்னொருவரின் சைக்கிளிலே முன்னால் இருந்தார். பல மணி நேரம் ஓடிக்கொண்டே இருந்த சைக்கிள். அவர் இப்போது சொன்னார், ஒரு கட்டத்திலே இந்த குழந்தை அந்த கையில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது, அதெல்லாம் மறைத்து விட்டது தனக்கு. கும்மென்ற இருட்டு, நள்ளிரவுக்கு பின்னதாகத்தான் அங்கே செல்லலாம். ஏனென்றால் மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 தான் உடனே அடிதான். அங்கே பீரங்கி அடியும் செல் அடியும் கன்போட்லேருந்து அடிக்கின்ற அடியும் உராட்டுறையிலே மிக மோசமாக நடந்து கொண்டிருந்த காலப்பொழுது. அப்போது அதற்குள் அந்த குழந்தையை சைக்கிளில் வைத்துக்கொண்டு தப்பி ஓடுகின்ற பொழுது 1 மணி நேரத்திற்கு பின்னர் எல்லாம் கை காலெல்லாம் முறைத்து விட்டது. குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. இறங்கிய பின்னர் தான் திறந்து பார்த்தார், அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் இல்லாமல் போனவர்கள் தான் பலர். ஏராளமானவர்கள் பாதைகளிலே, வழிகளிலே, அராலி அந்த கடற்கரையை தாண்டும் பொழுது ஒரு கடலிலே ஒரு சிறு பகுதிக்கு நள்ளிரவுக்கு பின்னதாக ஒரு 2 மணி நேரம் தான் ஒரு போட்டிலே தப்பி வரலாம். அதை தாண்டுவதற்குள் எத்தனையோ ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்.
இதுதான் உண்மையாக நடந்த வரலாறு. அதனால் இப்படியான வரலாறுகளை இவர் பதிவு செய்திருப்பது உண்மையிலேயே ஆறுதல் தருகிறது. இதிலே இப்படியான ஒரு நூலிலே நான் 2 விடயங்களை குறிப்பிட்டு எனது கருத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இப்படியான ஆவணப்படுத்தல் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். ஒன்று, இதில் இருக்கின்ற 2 கவலையான விடயங்களையும் நான் பதிவு செய்கின்றேன். ஒரு ஆய்வு என்று வந்துவிட்டால் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தேவையும் வந்துவிடுகிறது. இது எனது தனிப்பட்ட கருத்து தான். ஒன்று, இதிலே லைடன் தீவு என்ற சொல்லை இவர் பாவித்திருப்பது. லைடன் தீவு ஒரு சிலருக்கு தெரியும், அது ஊராவத்துறையும் அதை அண்டிய பிரதேசங்களையும் உள்ளடக்கிய பகுதிகளை ஒல்லாந்தர் லைடன் தீவு என்று அழைத்தார்கள். ஆனால் அது பரவலாக பாவனையில் இல்லை. அப்படி பாவனையில் இல்லாத ஒரு பெயரை வலிந்து நாங்கள் பாவிக்க வேண்டும் என்ற தேவை எமக்கு இல்லை. ஒன்றில் ஊராவத்துறை தொகுதி என்று வரும்பொழுது தான் இந்த எலெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் என்று வரும்பொழுது அது அனைத்தையும் உள்ளடக்குகிறது. நாரந்தனை, கரம்பன், வேலணை, சரவணை உட்பட அத்தனை பகுதிகளை உள்ளடக்குகிறது. அப்படி இல்லாவிட்டால் ஊராவத்துறையும் அதை அண்டிய பகுதிகளின் பெயர்களை குறிப்பிடலாம். எல்லா ஊருக்கும் பெயர்கள் இருக்கின்றன. லைடன் தீவு என்று சொல்லும் பொழுது அது பலருக்கு தெரியாமல் போய்விடலாம். அதனால் பாவிக்கப்படுகின்ற ஊர்களின் பெயர்களை பாவித்திருப்பது நல்லது என்பது எனது கருத்து. இரண்டாவது, ஆங்காங்கே இந்த நூலிலே அத்தனை உண்மையாக நடந்த விடயங்களை இவர் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அல்லைப்புட்டியிலும் மண்டதீவிலும் நடந்த மிக மோசமான இன அழிப்புகள். அல்லைப்புட்டியிலே 300க்கும் அதிகமான இளையவர்கள் தனியாக எடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதிலே கிட்டத்தட்ட 250 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். காணாமலாக்கப்பட்டதாக சொன்னாலும் கூட அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. மண்டதீவிலும் அதே வரலாறு தான். ஏனென்றால் ஊராவற்றுறையின் ஊடாக சென்றது 3-4 நாட்கள். அதற்குள்ளே செய்த படுகொலைகளை விட அல்லைப்புட்டியிலும் மண்டதீவிலும் அவர்கள் அங்கேயே இருந்ததனால் மிக நீண்ட காலமாக 3-4 மாதங்களுக்கு மேலாக அந்த பகுதிகளிலே மிக மோசமான படுகொலைகளும் இன சுத்திகரிப்பும் அங்கே நடந்தது. கற்பழிப்புகள் ஏராளம். மனவேதனையோடு இதை சொல்கின்றேன். இவையெல்லாம் ஆவணப்படுத்தாமல் போய்விட்டது என்று பார்க்கும் பொழுது சோபா சக்தி அதை செய்திருக்கின்றார். ஆனால் இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த நூலை நான் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே நாசுக்காக ஒரு விடயத்தை இந்த எழுத்தாளர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அல்லது புரிந்தோ புரியாமலோ கோடு காட்டி செல்வதாக எனக்குப்பட்டது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நடந்த விடயங்களை சொல்லி செல்கின்ற போது ஆங்காங்கே விடுதலை புலிகளின் தவறுகளும் தான் பிரதான காரணங்களாக இருந்தன என்ற விடயத்தை ஒரு இணை கருத்தோட்டமாக மிகவும் கவனமாக சேர்த்து கொண்டு சென்றிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது திரைக்கதையில் துணை பாத்திரங்களை இணைத்து மெருகூட்ட நினைப்பது போல இதை அவர் செய்திருக்கின்றார். அது அவசியமில்லாத ஒன்று என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் சொல்ல வந்த கருத்து அங்கே நடந்த இனப்படுகொலை. அதை செய்தவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் அதோடு சேர்ந்த படைகளும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கதையை சொல்லி செல்லும் பொழுது நாசுக்காக விடுதலை புலிகள் தான் இது நடந்தது போன்று அங்காங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது என்பது அது தேவையற்ற, இந்த புத்தகத்துக்கு தேவையற்ற ஒன்று என்று நான் பார்க்கின்றேன். அதை எழுத்தாளர் அதை சரியாக கையாண்டு அதை தவிர்த்திருந்தால் இந்த நூல் கட்டாயமாக பலராலும் பாராட்டப்படுகின்ற, உண்மையில் அதை ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வெளியாகி பலருக்கும் இந்த தகவல் போய் சேர வேண்டிய ஒரு மிக முக்கியமான நூல் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இப்படியான நூல்கள், ஆவணப்படுத்தல்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும். இப்படியான வரலாற்று ஆவணப்படுத்தல் மூலம் எமது தாயகத்திலே, ஊர்களிலே, கிராமங்களிலே மற்றவர்கள் அறியாமல் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான படுகொலைகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இந்த ஆவணப்படுத்தலுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் ஆவணப்படுத்தலினூடாக அது பல்வேறு நாடுகளை உதாரணமாக சொல்லலாம். ஆர்மேனியா போன்று பெரிய நீண்ட பட்டியல் சொல்லலாம். 100-150 வருடங்களுக்கு பின்னர் கூட ஓரளவிற்காவது நிலைநாட்டப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் அதை விட இப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஞாபகங்களாவது நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் ஊர்களில் இருப்பவர்கள், கிராமங்களில் இருப்பவர்களும் இந்த இப்படியான பதிவுகளுக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எழுத்தாளர் சோபா சக்திக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மிக முக்கியமாக இந்த மனித உரிமை விஷயங்களில் வேலை செய்கிற ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவர்கள் குறிப்பாக இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்திய இராணுவத்தாலும் பிரச்சனை, இலங்கை இராணுவத்தாலும் பிரச்சனை, மற்றும் விடுதலை அமைப்புகளாலும் பிரச்சனை, இதுகளுக்குள்ளால் சில விஷயங்களை மனித உரிமையால் செய்திருக்கிறார்.
இல்லை குறிப்பாக வந்து இந்த முருந்த பனைகள் என்ற அந்த புத்தகம் வந்த பொழுது அவர்கள் அதில் வேலை செய்த ஆக்கள் தயான் சோமசுந்தரம் மற்றது ராஜன் கூல் ராஜினி திருநகம மற்ற ஸ்ரீதரன் போன்றவர்கள் எல்லா தரப்பாலும் கொலை மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். எனவே இவ்வகையான விஷயங்களை செய்வது வந்து ஒரு இலகுவான காரியம் அல்ல. இந்த கொலை மிரட்டல்களுக்குள்ளும் இந்த விஷயங்களுக்குள்ளும் இவர்களை ஆவணப்படுத்துவது என்பது அவர்கள் செய்த ஒரு முக்கியமான வேலை. அதை நான் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். இதுக்காகவே நான் எல்லாருக்கும் தெரியும் விடுதலை புலிகளால் ராஜினி திருநகம கொல்லப்பட்டு போன்றவங்களும் நடந்திருக்கு. எனவே இந்த ஆவணப்படுத்தல் என்பது பல விஷயங்கள் சார்ந்தது. அது ஒவ்வொருவருடைய அரசியல் சார்ந்த விஷயம் தான். அவர்கள் எந்த அரசியல் பின்னணியில் இருக்கிறார்களோ அந்த அரசியல் பின்னணியில் இருந்து அவர்கள் அந்த ஆவணங்களை செய்கிறார்கள். இதில் நான் சில விஷயங்களை குறிப்போடும் எனக்கு என்றால் இந்திய ராணுவ காலத்தில் வல்லவையில் நடந்த படுகொலை குறித்து நான் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். அதன் பின்பு நாங்கள் அமரதாஸ் இந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பிரச்சனைகளில் அவருடைய ஒளியோவியங்கள் த்ரூ த ஃபயர் ஜோன் என்று சொல்லி ஒரு நூலொன்று வெளிவந்திருக்கிறது. அதுபோல் சுரேனுடைய புத்தகம் வந்து அதுவும் ஒளிப்படங்கள் நிறைந்த புத்தகம். அதோடு அவருடைய அந்த 2007 2009 வரையிலான அவருடைய புலப்பெயர்வோடு அவர் கன விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார். அதன் போரின் சாட்சியம் என்ற பேரில் வந்தது. எனவே இப்படி ஆவணப்படுத்தல்களினுடைய அவசியம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த நூலொலித்து அறிமுக உரையாற்ற நான் சிவதாசன்